உனக்கு என்னாச்சு? யாரு? யாரு? யாரது உள்ள? யாரு? கடல் மாதிரி இருக்கிற குஜராத் நகரத்துல எதுக்கும் உதவாத ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல ஒரு வீடு இருக்கு. அதை எத்தனையோ பேர் வாங்கியிருக்காங்க, வித்திருக்காங்க. அதை வாங்கினவங்க யாரும் அதிக நாள் அந்த வீட்டுல இருந்ததில்லை. ஒரு பயங்கரமான வித்தியாசமான மர்மம் அந்த வீட்டுக்குள்ள இருக்கு. நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ராத்திரி நேரத்துல அந்த வீட்டுக்குள்ள இருந்து வித்தியாசமான சத்தங்கள் வரும்னு சொல்லுவாங்க. ரொம்ப வருஷங்களா இந்த வீடு மூடப்பட்டு இருக்கு. இப்ப ரெனோவேஷனுக்காக ஓபன் பண்ணியிருக்காங்க. இந்த வில்லாவை ஒரு ரெசார்ட் ஆக்குறதுக்காக ஒரு புது முதலாளி இத நியோமிங்கிற ஒரு இன்டீரியர் டெக்கரேட்டர் கிட்ட கொடுத்திருக்காரு. நியோமி இந்த பழைய வீட்டை புத்தம் புது வீடா ஆக்கிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாதது என்னன்னா, ஒரு பயங்கரமான ஆத்மாவை எழுப்பிட்டாங்க. ரொம்ப வருஷமா அது இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம். எல்லா வேலையும் நல்லபடியா முடிஞ்சது. தேங்க்ஸ். இப்ப யாராலையும் இந்த பங்களாவை பழைய பங்களான்னு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு நம்ம மாத்திருக்கோம். இந்த வீட்ல எந்த பொருள்லயும் லைஃபே இல்லாம இருந்துச்சு. பட் நவ இட்ஸ் பெர்ஃபெக்ட். இந்த எல்லா கிரெடிட்ஸும் உங்களை தான் சேரும் மேடம். இந்த இடத்துக்கு நீங்க லைஃப் கொண்டு வந்திருக்கீங்க. ஓ கம் ஆன் ராகேஷ். நான் ஒரு சாதாரண இன்டீரியர் டெக்கரேட்டர். நான் ஒன்னும் மந்திரவாதி இல்லையே. சரி ராகேஷ், அந்த பேஸ்மெண்ட் என்னாச்சு? எஸ் மேடம், அந்த பேஸ்மெண்ட்டை நாங்க ஓபன் பண்ணி பார்த்தோம். அதுல நிறைய பழைய பொருட்கள் இருந்தது. பல வருஷமா அதை யாருமே திறக்கலன்னு நினைக்கிறேன். மேடம், ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். அங்க கீழே பெயிண்டிங்ஸ் எல்லாம் இருக்கு மேடம். ராஜு சார், அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் மேடம் எடுத்துட்டு வந்து காட்டு. சரிங்க சார். வாவ், இந்த பெயிண்டிங்ல இருக்க பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கல்ல. இத பாக்கும்போது உண்மையிலேயே ஒரு அழகான பொண்ணு இந்த பெயிண்டிங்குள்ள அடைச்சு வச்ச மாதிரி இருக்கு. ஆமா மேடம். மேடம், இந்த பெயிண்டிங்க எங்க மாற்றுறது?
அங்க மாட்டுங்களேன். ராஜு, சொல்லுங்க சார். இந்த பெயிண்டிங்கை கையோட அப்படியே மாட்டிரு. இப்பவே மாட்டிடுறேன் சார். எரிக் சார் இந்த பெயிண்டிங்கை பார்த்தா ரொம்பவே சந்தோஷப்படுவாரு. ஆமா, கண்டிப்பா. அவருக்கு இந்த பெயிண்டிங்ஸ்னா அவ்வளவு பிடிக்கும். அவர் நாளைக்கு தான் வராரு. அப்படியா மேடம்? ரொம்ப நல்ல விஷயம். சரிங்க மேடம், இந்தாங்க சாவி. ம், கிறிஸ்மஸ்க்கு அப்புறமா வந்து பாக்கி வேலை எல்லாத்தையும் முடிச்சிடறோம். ம். மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் டு யூ மேம். சேம் டு யூ. தேங்க் யூ. அட, சடனா இந்த வெதருக்கு என்னாச்சு? நீங்க வேணா இன்னைக்கு இங்கே ஸ்டே பண்ணிக்கோங்களே. இல்ல மேடம், ஒரு மாசமா இதே வீட்ல நாங்க இருந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு வீட்டு ஞாபகமாவே இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க மேடம், நாங்க வீட்டுக்கு பத்திரமா போய் சேர்ந்துருவோம். சரி, ஆனா பார்த்து பத்திரமா போங்க. சரிங்க மேடம், வாங்க. யாரு? அங்க யாரு இருக்கீங்க? யாரு? யார் அது? யாரு? யாருங்க? இந்த பெயிண்டிங் இங்க எப்படி வந்துச்சு? இது ஹால்ல தானே வச்சோம். இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. இல்ல, இது எல்லாமே என்னோட கற்பனையா? நான் ரொம்ப வருஷமா ஒரு சைக்காட்ரிஸ்டா இருந்துகிட்டு இருக்கேன். எரிக் என்னோட ரொம்ப வித்தியாசமான பேஷண்ட். இந்த கேஸ்ல அவனை பார்க்கிற முறையையே அவன் மாத்திட்டான். இது எப்ப நடந்ததுன்னா, அந்த ஊருக்குள்ள எரிக்கோட வைஃப் அந்த மேன்ஷனோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தப்ப அவளுக்கு ஒரு மேஜிக் பெயிண்டிங் கிடைச்சது வீட்டோட குடோன்ல. அந்த பெயிண்டிங்கோட விசேஷம் என்னன்னா, யார அதை பார்த்தாலும் மைண்ட்ல அப்படியே ஃபிக்ஸ் ஆயிடும். நோமிக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, அந்த பெயிண்டிங் அவளோட வாழ்க்கையில எதுக்காக வந்தது, அந்த பெயிண்டிங் அடுத்து என்ன பண்ணுன்னு. எரிக், எங்க இருக்க நீ? ஐ அம் ஆன் மை வே. இன்னும் 1 ஹவர்ல நான் நிச்சயமா அங்க இருப்பேன்.
அண்ட் நான் உனக்கு ரொம்ப பிடிச்ச ஷாம்பெயினையும் வாங்கிட்டேன். சரி, அப்புறம் வரும்போது உனக்கு கிறிஸ்மஸ் டெக்கரேஷனுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு, நான் கையோட வாங்கிட்டு வந்துடுறேன். இப்போதைக்கு எனக்கு எதுவுமே தேவையில்ல. நீ சீக்கிரம் வா, அதுவே போதும். எனக்கு இங்க தனியா இருக்கிறது அவ்வளோ கம்ஃபர்டபுளா இல்ல. ஏன், என்னாச்சு? அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசா இல்ல. நீ வா, ஏன் நம்ம நேர்ல பேசுவோம். சரி, ஓகே. இங்க ஏற்கனவே வந்த மாதிரி எனக்கு ஏன் தோணுது? நீயா என்ன பயமுறுத்திட்ட தெரியுமா? அப்படியா? எரிக் பயப்படுறதா? புதுசா இருக்கே. தெரியல, ஆனா இங்க வந்ததுல இருந்து ஐ டோன்ட் திங்க் சோ குட். எனக்கு ஏதோ நான் இதுக்கு முன்னாடி இங்க வந்திருக்க மாதிரி தோணுது. அட, அப்புறம் இந்த பெயிண்டிங், இந்த பொண்ணையே எங்கேயோ பார்த்த மாதிரி எனக்கு ஏன் இப்படி தோணுது? எரிக், இது உன்னோட இமேஜினேஷன் நான் நினைக்கிறேன். நீ இப்ப ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றேன்னு தோணுது. நோ, அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். ஓகே, எனிவேஸ், ஹியர் இஸ் யுவர் கிறிஸ்மஸ் கிஃப்ட். அண்ட் ஒன் மோர் திங், நீ இன்டீரியரை சூப்பராக டிசைன் பண்ணியிருக்க. பை தி வே, வேர் இஸ் மை கிஃப்ட் அண்ட் வேர் இஸ் கிறிஸ்மஸ் ட்ரீ? அதெல்லாம் நம்ம அப்புறமா பாத்துக்கலாம். முதல்ல என் கூட வா, நம்ம நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. நீ முதல்ல ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். ஓகே? ஓகே. எரிக், பாத்ரூம் அந்த பக்கம் இருக்கு. பாத்ரூம் இது தானே? எனக்கு தெரியுமே, இது தானே பாத்ரூம். ஆமா, ஆனா இது உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும், நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, எனக்கு ஏன் இப்படி தோணுதுன்னு எனக்கு தெரியல. ஏன் நான் இந்த வீட்டுக்கு வந்த மாதிரியே இருக்க. பேபி, நீ முதல்ல போய் குளி, நம்ம டின்னர் சாப்பிட்டுட்டே மத்ததெல்லாம் பேசலாம். பாத்ரூம் இந்த பக்கம் தான் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் டைம் வர எரிக் எப்படி தெரிஞ்சது? இது எனக்கு மட்டும் தானே தெரியும். நான் தான் அந்த பாத்ரூம் அங்க இருந்து வேற இடத்துல ஷிஃப்ட் பண்ணேன்.
எரிக் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஊருக்கு வந்திருக்கான். அவன் அந்த வீட்டை பார்க்க அவனுக்கு சில பல விஷயங்கள் அவனுக்கு ஞாபகம் வந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த ஞாபகம் எல்லாம் எப்படி வருதுன்னு அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. கிறிஸ்மஸ்க்கு நம்ம ரெடியா இருக்கோம். ஆனா இப்போ கிறிஸ்மஸ் ட்ரீ எங்க? உனக்கு மார்க்ஸே கிடையாது. சாரி எரிக், நான் ஆக்சுவலி உன்கிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன். நான் கிறிஸ்மஸ் ட்ரீ கொண்டு வந்தேன். அதை நானே என் கையால டெக்கரேட் பண்ணி வச்சேன். ஆனா அது எப்படின்னே தெரியல, அது ஒரே நாள்ல காஞ்சு போயிடுச்சு. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி அந்த மரம் மாறிடுச்சு. சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். நான் நாளைக்கே போய் புதுசா ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்குறேன். 2 பேரும் சேர்ந்து அதை டெக்கரேட் பண்ணலாம். And it's gonna be very beautiful. Okay? Let's celebrate again. Thank you. Cheers. Blood. அட, இது பிளட்டா? கேக். எரிக், எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. நீ எதுவும் பிராங்க் எதுவும் பண்ணலல அந்த ஷாம்பெயின்? நான் ஏன் பிராங்க் பண்ண போறேன்? அதுவும் இவ்வளவு மோசமா? அந்த கேக்க பார்த்தல, அதை பேக் பண்ணதே நீ தானே? அப்புறம் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீக்கு என்னாச்சு? காஞ்சு போயிடுச்சு. இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து ஏதோ வியர்டா இருக்கு. ஐ அம் ஷூர் சம்திங் இஸ் ராங். ஆமா, நீ என்கிட்ட எதையாவது மறைக்கிறியா? எரிக், உண்மையை சொல்லணும்னா இந்த வீட்டுக்கு நான் வந்ததுல இருந்து எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. நேத்து ராத்திரியில இருந்து இந்த வீட்ல எல்லாமே ரொம்ப வித்தியாசமா நடக்குது. ஹால்ல நீ பாத்திருப்பியே, ஒரு பெயிண்டிங் இருக்கே, அது அந்த ராத்திரி நான் பேஸ்மெண்ட் கீழே போகும்போது அங்க பார்த்தேன். மறுபடியும் மேல வர அது ஹால்ல இருக்கு. மறுநாள் அது மறுபடியும் பேஸ்மெண்ட்ல இருந்துச்சு. இது ஏதோ எனக்கு ஏற்பட்ட மனப்பிரமன்னு நினைச்சேன். ஆனா இப்ப என்ன தோணுதுன்னா, இங்க ஏதோ தப்பா இருக்கு எரிக். சரி, ஒன்று பண்ணலாம். இப்போ நம்ம தூங்கலாம். மற்றதை நாளைக்கு காலையில் பார்க்கலாம். குட் நைட். Come on! Come on! Mar? எனக்கு தெரியும் நீ மறுபடியும் வருவேன்னு.
எரிக், இங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் இங்க எப்படி வந்தேன்? மறுநாள் ராத்திரி எரிக்கோட மனசு மறுபடியும் தளரப்பட்டது. அந்த ஆத்மா மறுபடியும் எரிக்க தன் வசப்படுத்திக்கிட்டா. அவன் டாமிய விட்டுட்டு தனியாவே வந்தான். ஆனா இந்த முறை நடக்க போறது அவங்க யூகத்துக்கு எட்டாத ஒரு விஷயமா இருந்தது. மார் 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 மார்க் 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 எரிக், எரிக், அழகா இருக்குல்ல? என்னாச்சு உனக்கு? நான் தான் உங்ககிட்ட சொன்னல, நான் இதுக்கு முன்னாடி இங்க வந்திருக்கேன். அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் நாமி ஷாக் ஆனா. அவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. யாரோட ஹெல்ப் கேட்கறது, அந்த ஆத்மா கிட்ட இருந்து எரிக்கை எப்படி காப்பாத்துறதுன்னு. எரிக் ஒரு கோல்ட் வியாபாரி. ஆனா அந்த பெயிண்டிங்க்கு வசப்பட ஆரம்பிச்சான். அப்போ என்னாச்சுன்னா, நம்ம நாமி ஒரு ரெஃபரன்ஸ்க்காக என்ன காண்டாக்ட் பண்ணா. எரிக், இந்த மாத்திரையை போடு. நான் டாக்டர் கிட்ட பேசிட்டேன். அவர் டவுன்ல இருக்காராம். காலையில வரைக்கும் வர முடியாதுன்றாரு. இங்க பாரு, நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகுற. எனக்கு எதுவுமே ஆகல. ஐம் குட். உன் உடம்பு இப்படி கொதிக்குது. நீ என்னடானா உனக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க? எரிக், இதுக்காகவா நான் ஆசைப்பட்டேன். நீ வருவ, என் மனசுல இருக்கிறதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு. ஆனா இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு? நானும் அதையே தான் நினைச்சேன். ஆனா இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா இங்க என்ன நடக்குது? இது எல்லாமே உன்னோட கற்பனை தான். என்ன சொல்ற நீ? திடீர்னு யாரோ என் முன்னாடி வந்து நிக்கிற மாதிரி இருக்கா? அதெல்லாம் என் கற்பனைன்னு சொல்றியா? அதுவும் அந்த பொண்ணோட முகம் என் கண்ணு முன்னாடியே தெரியுது. அவளோட அலறல் சத்தம் எனக்கு எப்பவுமே கேட்டுக்கிட்டே இருக்கு. எப்பவுமே. அங்க பாரு, அதே பொண்ணு அங்க இருக்கா பாரு. அங்க பாரு, அதே பொண்ணு நிக்கிறா பாரு. எரிக், அங்க யாருமே இல்ல. அங்க யாரும் இல்ல. என்ன பாரு, சொல்ற? அதே பொண்ணு தான் நிக்கிறா. அங்க பாரு. எரிக், போதும், வா. இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு போயிடலாம். வா. நான் வரமாட்டேன். நான் எங்கேயுமே வரமாட்டேன். அப்படின்னா சரி, நீ முதல்ல தூங்கு. முதல்ல நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ ப்ளீஸ்.
மார்க் என்கிட்ட வா. யார் நீ? உனக்கு என்ன வேணும்? என்ன விடு, என்ன விடுன்னு சொல்றல. எரிக், நீ என்ன பண்ற? என்ன விடு. யார் நீ? நான் உன்னோட வைஃப் எரிக். நியோமி. யார் நியோமி? நான் எரிக்கல, நான் மார்க். அப்போ எரிக் எங்க போனா? எனக்கு தெரியாது. நான் மார்க் மேண்டஸ். டாக்டர், எனக்கு ஒரு பெண்ணும் பேப்பரையும் கொடுங்க. இட்ஸ் மை சிக்னேச்சர். இந்த சிக்னேச்சரை நீங்க அந்த பெயிண்டிங்ல போய் பார்க்கலாம். ரெண்டுமே சேமா இருக்கும். ஓகே, நீங்க மார்க்கோ இல்ல எரிக்கோ, அது என்னங்கிறது இப்ப தெரிஞ்சிடும். இந்த கிறிஸ்டல் பாலை கொஞ்சம் கவனமா பாருங்க. உங்க முழு கவனமும் இந்த பால் மேல தான் இருக்கணும். இப்ப ஸ்லோவா உங்க கண்களை மூடுங்க. இப்ப உங்களுக்கு தூக்கம் வருது. இப்ப அப்படியே ஸ்லோவா நீங்க அன்கான்ஷியஸ் ஆகுறீங்க. யார் நீங்க? நான் மார்க் மேண்டஸ். மார்க் மேண்டஸ், உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். ஐ எம் a painter. 28th November 1960 அன்னைக்கு தான் நான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். லீமா, இந்த வீட்டோட ஓனர், எனக்கு பெயிண்டிங் பண்றதுக்காக அவங்க ஒரு ரூமை கொடுத்தாங்க. அண்ட் ஷி வாஸ் பியூட்டிஃபுல். கொஞ்சம் கொஞ்சமாக அவ என்னோட பெயிண்டிங்கை ஒரு பெரிய லவராக மாறிட்டா. அப்புறம் நான் ராப்பகலாக அவளை மட்டுமே தான் பெயிண்டிங் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே நாங்கள் ரெண்டு பேரும் காதலிக்க ஆரம்பித்தோம். எங்கள் காதலுக்கு எதை பற்றியும் பயமே இல்லை, மரணத்தை பற்றியும் கூட. ஆனால் லீமாவை அடையணுங்கிறது ரொம்ப சுலபமான விஷயம் இல்லை. லீமாவுக்கு ஒரு அண்ணன் இருக்கான், பேர் வால்டர். அவனோட மனைவி கேட்டியோட அவனும் இந்த வீட்டில் தான் இருந்தான். அவன் லீமாவை ஃப்ரீடமாகவே இருக்க விட மாட்டான். இந்த வீட்டில் எப்பவும் அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த வீடு என்னோடது. நான் எதுக்காக இந்த பேப்பர்ல சைன் பண்ணணும்? அப்படின்னா வால்டர் உன்னோட அண்ணன் இல்லையா? நான் உனக்கு அண்ணி முறை இல்லையா? லீகலா வீடு பையனுக்கு தான் சொன்னோம். வால்டர் என்னுடைய ஸ்டெப் பிரதர். அப்புறம் இந்த வீடு இதை எங்க தாத்தா என் அம்மாவுக்கு தான் கொடுத்துருக்காரு. இந்த வீட்டுக்கும் உங்க ரெண்டு பேருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீங்க ரெண்டு பேரும் இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க. இனிமே உங்க டார்ச்சரை என்னால தாங்க முடியாது. எங்க பாரு மை ஸ்டெப் சிஸ்டர், இந்த வீட்டை விட்டு நாங்க அவ்வளவு சீக்கிரமா போக மாட்டோம். உன்னை என்ன பண்ண போறோங்கிறத கொஞ்சம் பொறுத்திருந்து பாரு. லெட்ஸ் கோ. எனக்கு தெரியும் லீமா எந்த தைரியத்தில் அப்படி பேசினான்னு. அந்த தைரியத்துக்கு காரணமே நான் தான். அதுக்கப்புறம் எங்களோட கல்யாணத்துக்கு இன்னும் நிறைய கஷ்டங்கள் வந்தது.
கிறிஸ்மஸ்க்கு கிஃப்டா நான் லீமாவுக்கு என்னோட முழு முயற்சிகள் கொண்ட ஒரு பெயிண்டிங்கை கொடுக்கணும்னு நினைச்சேன். அதுவும் அவளையே பெயிண்ட் பண்ணணும்னு நினைச்சேன். அந்த பெயிண்டிங் இந்த உலகம் எப்பவும் மறக்கக்கூடாது. நான் அந்த பெயிண்டிங்கை ராப்பகலா கஷ்டப்பட்டு அந்த ரூமுக்குள்ளேயே உட்காந்து வரைஞ்சுக்கிட்டு இருந்தேன். எப்படியோ ஒரு வழியா ரொம்ப கஷ்டப்பட்டு நான் அந்த பெயிண்டிங்கை முடிச்சிட்டேன். நான் வரப்போற கிறிஸ்மஸ்க்காக அந்த பெயிண்டிங்கை லீமாவுக்கு கிஃப்ட் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா நம்ம ஒன்று ஆசைப்பட்டா அது நடக்கக்கூடாதுன்னு கடவுளே தடை போடுறானே. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அந்த கிறிஸ்மஸ் நாள் அன்னைக்கு நான் அந்த லீமாவுக்கு பெயிண்டிங்கை ஃபர்ஸ்ட் டைமாக காட்டினேன். லீமா அப்போதான் அவளோட ரூம்ல கிறிஸ்மஸ் ட்ரீயை டெக்கரேட் பண்ணிக்கிட்டு இருந்தா. எங்க காதலோட மிகப்பெரிய நாள் அதுவாக தான் இருந்தது. லீமா ரொம்பவே சந்தோஷப்பட்டா. எப்படின்னா அந்த பெயிண்டிங்கை பார்த்துட்டு அவ அழவே ஆரம்பிச்சிட்டான்னா பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்த நாள் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருந்தோம். லீமா என்னை ஒருபடி ஹக் பண்ணிக்கணும்னு நினைச்சா. ஆனா நான் அவளை ஹக் பண்ணிக்காம அங்கேயே விட்டுட்டு போயிட்டேன். எவ்வளவு தூரம்னா என்னால நினைச்சாலும் மறுபடியும் அங்க வர முடியாத தூரத்துக்கு. ஏன்னா நான் விற்கப்பட்டேன். என்னை வாங்கினது வால்டர் தான். நான் என்னோட காதலையும் என்னோட கலையையும் வித்துட்டேன். நான் லீமாவை ஏமாத்திட்டேன். யாராவது இருக்கீங்களா? அவளை நான் அதே ரூம்ல அடைச்சு வச்சுட்டேன். கதவு திறங்க. என்ன அப்படி பண்ண சொன்னது வால்டர் தான். ஆனா லீமா எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா. பல மாசம் அவ சாப்பாடு தண்ணி எதுவும் இல்லாம அந்த பெயிண்டிங்கை மட்டும் பார்த்துக்கிட்டு எனக்காக காத்துட்டு இருந்தா. நாட்கள் கடந்துகிட்டே இருந்தது. அவன் நிலைமையும் ரொம்ப மோசமாகிக்கிட்டே இருந்தது. நான் பண்ண தப்ப உணர்ந்து நான் மறுபடியும் அந்த இடத்துக்கு போனேன். அந்த காசை நான் வால்டர் மூஞ்சில திருப்பி அடிச்சேன். அப்புறம் நான் அந்த ரூம்குள்ள போய் பார்த்தேன். லீமா செத்து போயிட்டா. அந்த பெயிண்டிங்குள்ள அவன் நுழைஞ்சிட்டா. லீமாவோட ஆத்மா என்ன சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருந்தது. அவ ஆத்மா வால்டரையும் கேடியையும் கொலை பண்ணிடுச்சு. லீமா இறந்தும் முக்தி அடையல. நான் உயிரோட இருந்தும் என்னால வாழ முடியல. நான் சாகிறதுக்கு முன்னாடி ஜீசஸ் கிட்ட ஒரு வாட்டி பிரார்த்தனை பண்ணேன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் எனக்கு மன்னிப்பு கிடைக்கல. எனக்கு இன்னைக்கு வரைக்கும் முக்தியும் கிடைக்கல. நான் லீமா கிட்டேயே போகணும்னு இதுதான் என்னோட பிராயச்சித்தம். நயோமி, உன் புருஷனை இனிமே எந்த டாக்டராலையும் காப்பாற்ற முடியாது. இதுக்கு டாக்டர்ஸ் இல்ல, மேல இருக்கிறவன் நமக்கு பிளஸ் பண்ணணும். நீங்க உடனே இந்த வீட்டை விட்டுட்டு ஃபாரினுக்கு போயிடுங்க. ஏன் இப்படி சொல்றீங்க? நான் ஒரு டாக்டருங்கிறத விட
கடவுள் மேல அதிக நம்பிக்கை வச்சிருக்கிற ஒரு பக்தனா சொல்றேன். உன்னுடைய புருஷன் லீமா ஆத்மாவுடைய வசியத்துல இருக்கா. இந்த கிராஸ் உன் புருஷன் மார்க்கா மாறுறதுல இருந்து தப்பிக்க வைக்கும். ஏன்னா இனி இவன் ஒரே ஒரு தடவை மார்க்கா மாறினானா திரும்ப ஏரிக்கா எப்பவுமே மாற முடியாது. உங்களால போக முடியாது. நான் உன்னை போக விட மாட்டேன். நான் எத்தனை வருஷமா உனக்காக காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? இல்ல இல்ல எரிக், எரிக் போகாத. என்னை விட்டு போகாத எரிக். அது உன்னுடைய பாஸ்ட் எரிக். எரிக், இதுதான் நிஜம். நான் உன்னோட வைஃப் எரிக். எரிக், எரிக் போகாத எரிக். எரிக், எரிக், எரிக். எரிக், நான் கிளம்புறேன். இங்க வர உன் புருஷனை காப்பாத்திக்கோ. இந்த இந்த சிலுவை கீழே கிடைச்சது என்னை இதுதான் காப்பாத்துச்சு. ஆனா இப்போ என்னை விட அதிகமா உன் புருஷனுக்கு தான் தேவை. போ தேங்க்யூ. போ. எரிக், லீமா அந்த பெயிண்டிங் உள்ளேயே போய் அவ முக்தி அடைய ஆரம்பிச்சா. ஐ திங்க் அதுதான் அவளுக்கு நல்லது. அவங்க ஊரை விட்டு போறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க வந்தாங்க. அவங்களோட இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை எடுத்துட்டு போறாங்க. இனிமே அவங்களோட வாழ்க்கையில ஃபோக்கஸ் பண்ணா நல்லா இருக்கும். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த பெயிண்டிங்கும் சரி இல்ல லீமா அவங்க வாழ்க்கையில மறுபடியும் வரமாட்டாங்க. நோமியும் ஏரிக்கும் இன்னைக்கு வரைக்கும் சந்தோஷமா இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை கூட இருக்கு. நீர், நிலம், அப்புறம் நெருப்பு.
இதோட எப்பவும் விளையாடக்கூடாது. பஞ்சபூதத்தை கூட வச்சுக்கிட்டா நமக்கு தான் ஆபத்து. ஏன்னா அது பயங்கர சக்தி வாய்ந்தது, மனுஷனை வேரோட அழிக்கக்கூடியது. இன்னைக்கு நீங்க இந்த எபிசோட்ல பார்த்த மாதிரி ஏதாவது ஒரு ஆத்மா கோபமா இருந்தா அதோட ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காக இல்ல பழி தீர்த்துக்கிறதுக்காக. அதுக்காக அவளை ரொம்ப கெட்டவன்னு சொல்ல முடியாது. அந்த ஆத்மாவோட கோபத்தை வெளிக்காட்டுறதுக்காக தான் அவ அந்த மாதிரி பண்றா. அவ நினைச்சதை சாதிக்கணுங்கிறதுக்காக மத்தவங்களோட உடம்புக்குள்ள புகுந்துடுவா. அப்புறம் அதை விடுவிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஆசை இருக்கிறது தப்பு இல்ல, ஆனா அந்த ஆசையால நீங்க அழியாம பாத்துக்குங்க. முயற்சி பண்ணுங்க, ஆனா யாரோட கஷ்டத்துக்கும் காரணமாயிடாதீங்க. எல்லாருக்கும் உதவுங்க, சந்தோஷமா இருங்க.